शेषादिवंशकलशोधिपूर्णचन्द्रम् श्रीमन्नृसिंह गुरुवर्यपदाब्जभङ्गम् श्रीमन् अनन्तगुरुवर्यसुतम् गुणाब्धिम् सम्पत्कुमार गुरुवर्यम् अहम् प्रपद्ये। लीलातुङ्गस्तनयदरे सुप्तमुद्बोध्य कृष्णम् आराध्यम् स्वम् श्रुतिशतशिरगा सिद्धमध्यापयन्ति स्वोत्तिष्ठायाम् स्वरिललितम् याबलात्कृत्य भुङ्क्ते गोदातस्यै नमैनविदम् भूयैवास्तु भूयः அன்னவயல் புதுவை ஆண்டாளரங்கற்கு பன்னிருப்பாவை பொல்பரியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நப்பாமாறு பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு சூடிக் கொடுத்து கற்படியே தொல்பாவை ஆடி எழவல்ல பல்வளையாய் நாடி நீரே உங்களுடைய விதை என்ன விம்மாத்தம் நான் கடவா வண்ணமே நல்கி ஏத்தகலங்கள் எதிர்வஞ்சி நீர் அளிப்பா மாத்தாரே பாலிசலியும் வெள்ளல் பெரும் பசுக்கள் ஆத்தப்படைத்தான் மகனே எரிவிராய் ஊத்தமுடையாய் பெரியாய் உலகினில் தோத்தமாய் நின்று தொடரே தேர்தாய் மாத்தார் வெனுக்கு விலகரைந்தன் வாகக்கண் ஆத்தார் வந்து உன்னடிபணியுமா போலே போத்தியாம் வந்தோம் புகழெந்தேரோரெம்பாவாய். இது ஒரு பாசுரமாக எடுத்து 21, 22, 23, 24, 25 ஏத் அங்கண் மாறி அன்றி ஒருத்தி கிருஷ்ண சுப்பிரபாத்தம் கிருஷ்ண மங்களம். கிருஷ்ணனோட நேரா என்ன பண்ணணும்னு சொல்றது, அது என்ன ஸ்ரீவைஷ்ணவ லட்சணமான மங்களாசாசனத்தையும் ஆஷ்டிரபாரத்தை காட்டும்படியான அன்பில்களையும் மாறுவல ஒழுங்கலையும் ஏத்த கிழமை இன்ன பாகத்தை என்ன சொல்றார் அப்படின்னா வசுதேவசுதன் தேவம் இதுன்னு சொல்றோம் நாங்கள். நாளை பாசனத்துக்குள்ளே கம்சச்சாணூர பக்தரம் அப்புறம் நடேடுகளில் ஈடுபட்டு ஆஷ்டிரபாரத்திற்கு எந்தவான் சொல்லி என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கிறான். இந்த மாதிரி நடந்து ஸ்ரீரீதி வர வேண்டியது ஆர்டர் பண்றது. பெருமாள் வந்த என்ன கேட்கணும் மறந்து வச்சு மங்களாசாசனம் பெரியார் பெண் பிள்ளை தானே பல்லாண்டு பாடு பல்லாண்டு பாடுற பிறகு கொண்டாட்டம் என்ன கொண்டா என்னது திருத்தக்கை செல்வமும் சேவகமும் அங்கதான் அவனுக்கெல்லாம் கலம் அது கொண்டா இது கொண்டா அப்படி ஒரு கொண்டாட்டமே விளைந்து கிடையாது. இப்போ 5 2 பிரிச்சிடும். இது கிருஷ்ண சுப்பிரபாதம். முதலஞ்சு பராத்பர பொருள் பரவியூக என்பது அந்தரியான அச்சா என்பவர்கள் பிரபாதம் எதுல இருக்குது அப்படின்னா பாஞ்சராத்திரத்துல இருக்கு, வைகானசத்திலையும் இருக்கு. பெருமாள் இந்த மாதிரி பார்க்கணும் அப்படி கிரந்தங்கள். அதார்த்தம் பாகவதத்திற்காக 10 ஆரதி பாகவதால் பரம பாகவதால் 10 பேர் ஆச்சாரியால் 10 பேர் ஆழ்வார்கள் எழுதுறது எல்லாம் வியாக்கியானம் பண்ணிருக்க முடியாது. ஆழ்வார்கள் பிரதி ஆச்சாரிகளை இருக்கிறது. இதற்கு இவா திருவாராதனா அடிபவத்தி மங்களாசாதனம் பண்றதே இவாளுக்கு. பெருமாள் வந்து எல்லாம் மறந்து விடுறான். இது வந்துதான் ஜாமலிக்கு மங்களாசாதனம் வந்துட்டான். பரமிட்டம் அது கொண்டா இது கொண்டான்றான். 10 பேருகே மங்களாசாதனம் பண்றான். இது நாம் இத்தைக்கு பரிகொள்வான் அன்றுகான் கோவிந்தாவை. சோ இப்போ அதாவது நம்ம பெரிவார சுப்பிரபாதம் இருக்கு. பெரிவார சுப்பிரபாதம் பிடிச்சோம். இப்போ நேர கண்ணனுக்கு 5 என்னது வசுதேவசுதன் தேவம் யாரும் ஏத்த கலங்கள் எதிர்வங்கிமே நடிப்பா மாத்தாரே பால் சரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆத்தப்படைத்தான் மகனே திருவிராய். மகனே திருவிராய் எந்திரையா ஆண்டாள் எந்தருமானை ஆண்டாள் கண்ணனை ஆண்டாள். இப்படி ஏழாப்பைகளை பானை கண்ணன் என்னும் கண் தெய்வம் ஆண்டாள் பேசி அதே மாதிரி மகனே இருவர் என்ன மகனே அப்பேர் செல்வத்தை விடிய நந்தகோபுரி மகனே செல்வம் அவருக்கு இருந்தது அப்படின்னா மாடு பால் கறக்கிறது, கலங்கள் வச்சிருக்கா, பாத்திரங்கள் வச்சிருக்கால் பாத்திரங்கள் அது அப்படியே சொரியதான்.
அது எதிர்வங்கி மீதளிப்பா மாத்தாதே பால் சுரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் அப்படின்னா கிருஷ்ண வீட்சணத்தாலே தானாக பால் கற்கிறது. அப்படி ஒரு களம் வச்சிருக்கிறதுனா ஆத்தா படைத்தான் மகனே எருவினாய். அப்பேற்பட்ட ஓ சம்பத் சமர்த்தி உடையன புத்திரனே யாரு முசுமேசுதன். பெருமாள் பேரு சொல்லிருக்கா பெருமாள் இடத்திலே சமிருத்தி கேட்கணுமா அவருக்கு ஒருமே மாடு நினைச்ச எல்லா மாடுகளும் 25 வயசு செய்யலாம். எங்க நித்திரூரிகளை எல்லாம் 25 வயசு இருந்தா வளர்த்து இல்லை பிணி பசி மூப்பு துன்பம் இல்லை யாருக்கு நித்திரூர்களுக்கு மேலே இருக்கிறவாளுக்கு. அதே மாதிரி இந்த பசுக்களும் கண்ணுடைய திருமாளிகைகளே கண்ணு விண்டு பிறகு வரும் மாடே என்று இவனுடைய சொல் கோபாலுடைய இது சம்பத்தென்ன ஓ ஏத்த கலங்கள் எதிர்மெங்கே தரிப்பு மாத்தாரே பால் ஸ்ரீயும் வள்ளல் ஔதாரியுடைய பெரும் பசுக்கள் சாமானியமான பசுக்கள் இல்லை. ஆனா எல்லாம் யுவா மாதிரி பாலுக்கு இருக்கிறது. ஆத்தப்படைத்தான் மகனே அறிவிராய். பெரும்பால் யோக நிதிரை பண்ணிருக்காங்க. நல்ல நிதிரை கொள்கின்ற மார்க்கம் கடலாந்தம் ராய் செய்தாலே நல்ல நிதிரை பண்ணாலே மகனே அறிவுராய். அறிவுடன் வந்து நம்ம காரியம் பண்ணலாம் வாப்பா. சரி ஊத்தமுடையாய் ஊத்துல தண்ணி ஸ்பிரிங் மாதிரி வருது. அந்த மாதிரி நீ வந்து பெரியாய் அமரர்கள் எதிரியானவன் பெரியாய் உலகினில் தோத்தமாய் நின்ற சுடதி. இது அவதார ரகசியத்தை சொல்றது. எம்பெருமான் தோத்தம் நெருக்காக பரித்தரானாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருத்தாம் தமசம்ஸ்தாபனார்த்தாயா சம்பவம் யுகே அப்படின்னு நீ தோற்றினாய் ஊத்து போல தோற்றினாய் பிரவாகரிக்கும் ஊத்து பெரியாய் எல்லாருக்கும் பெரியவன் பெருமாள் 2 பேரு. நீ பெரியாய் நீ உலகினில் தோத்த வந்தாய். பெருமாளுக்கே அவன் கதையை சொல்றான். ஏன் நேரம் வந்துருக்காள் கிருஷ்ணன் வந்துருக்காள எத்தனை பால்கள் தாண்டிண்டு அவளை சுத்தி இவாளை சுத்தி கூட்டு பாகவத்தாள் பரிவாரங்கள் எல்லாரும் எழுப்பி என்ன சொல் பண்றா இது அப்படின்னா பூர்வாசரத்துக்கும் நப்பின் வராத்து நானும் உங்களுக்குள்ள வருத்தி தானே நானும் வந்து சேர்ந்து வாங்குவ ஏன் இருக்க முடியாதுன்றான். மகனே அறிவுராய். சரி சுவாமி யாரு மகன் நந்தகோபன் கோரம். அத ஆழ்வார் பாசத்தில் என்ன சொல்லாருன்னு கள்ள நித்திரை கொள்கின்ற மார்க்கம் அப்படின்றது காணலாம் கொள்கின்ற ஆசையினாலே அந்த மாதிரி நீ கள்ள நித்திரை கொள்ளாரே மகனே நேரலை மகனே சம்பத் பரிதமான அவன் சம்பத் யாரால் வந்து கண்ணாலே வந்தது. ஏன்னா கண்ணன் கண்ணு பார்த்தது எப்படின்னா எல்லாம் சமிருத்தி அப்படியே கொண்டது. நெருஞ்சி காடானது 6 ஷான் புல்லு காவலா எடுத்தான். எங்கே இருந்தப்போ அந்த நூக்கருத்தின்னும் வந்தப்போ பள்ளி என்னும் ஊருக்கு வந்தப்போ அது வரும் நெருஞ்சி காடா இருந்தான். ஒரு கண்ணன் பார்த்தானா ஓஹோ பார்த்த உடனே 6 ஷான் புல்லு பெருமாள கணக்கு. அந்த மாதிரி சம்பத்பகமான நந்தகோபன் குமரனே நீ எழுந்திருக்க வேண்டும். ஊத்தமுடையாய் பெரியாய் அமரர்கள் எதிரியானவனே உலகில் கோத்தமாய் நின்ற சுடரே. சுடர்ன தேஜஸ் என்ன இன்றைக்கு தசாவதாரம் பண்ணிருக்கார். அதெல்லாமே பாரதத்துக்கு 24 அவதாரத்தை சொல்றார். அதெல்லாமே விஸ்தார் வயத்தாலே சொல்லுகிறதும் 41 அவதாரத்தில் சொல்ற ரகசியங்களில எம்பெருமான் ஆவேச அவதாரம்
அனுகூலாவதாரம், தசாவதாரம், அனுகிரகத்துக்காக அவதாரம். இப்படி நீ சுடர் பெருமாளை ஒத்தி துயிலெழுதாய், அறிவுராய் கள்ளநித்திரை என்று எழுந்திருக்கணும். துயிலெழுதாய் சுப்பிரபாட்டம். மாத்தார் உனக்கு விருதரையும் தன்வாகக்கண் ஆத்தார் வந்து நெடுபணிய அடுகணியமா போலே போத்தியாம் வந்தோம். இதரர்கள் ஏதோ வாய்ந்து போறதுக்கு வரா, நாங்கள் அப்படி இல்லை. நாங்கள் உணர்ந்திருக்கிறது போத்தத்தான் வந்திருவோம். பெரியார் திருமடை மாதிரி நான்கால கட்டி அவ என்ன சொல்றா, அந்த காலத்தில் இருந்த கோபியமானது அடியோங்கள் மங்களாசாசனத்துக்காகவே வந்தோம். எங்களுக்கு கருந்திருக்க மாட்டியா? புகழ்ந்தேல் வரும். எந்த புகழ்? மங்களாசாசனத்துக்குள்ளே என்னென்ன சொல்றாலும் அதே புகழ். பெருமான் திருவேடையாடல் இத்திகாச புராணங்கள்ல பார்க்கலாம். என்னென்ன அவதாரத்துல என்னென்ன பண்ணார். புராணத்திலே, இதிகாசத்துல இருக்கு, மகாபாரதத்துல இருக்கு, ராமாயணத்துல இருக்கு. இதெல்லாம் பாட நாங்கள் புகழ் பாட வந்தோம். வருகிறவாய் கிருஷ்ணனுக்கு நேர கிருஷ்ணன் என்ன பண்ணா? ஆண்டாள். ஆண்டாள் அப்படி இருந்தா கென்றுவர். ஆழ்வார்னு பாப்பா இந்த ரெண்டு போயிட்டு இருக்கலாம். ஆழுறாளாம் பக்தியிலே ஆழ்ந்து கண்ணனை பார்க்க போறான். இந்த அம்மா ஆண்டாச்சு. காரணம் என்னன்னா, மகனே இருவராய் அப்படின்னு செய்யறான். சரி, கள்ளநித்திரை கொள்கின்ற மார்க்கம் காணலாங்கன் ராஜசையினாரின் ஆழ்வார் பாடுறார். ஆக நீ எழுந்திர வேணும். உனக்கு விருதைந்து மாசக்கண் மாத்தார் வேறவா கஷ்டப்பட்டு வந்து சேர்ந்திருக்கா. கூடாறு வெல்லும் சீர் கோவிந்தா என்ற மாதிரி வேறு புகழிலே நீதான் அப்படின்னு கஷ்டம் வந்து போகிறா. ஆர்த்தா ஜிக்யாசு அர்த்தார்த்தி யானவர்கள் நாங்கள் எப்படி வந்தோம்? போத்தியாம் வந்தோம். பண்றதுக்காக வந்தோம். என்ன பண்ண வேண்டியது? புகழ்ந்து எழுவரம்பாவாய். தன்னுடைய பாடத்துக்காக வந்திருக்கோம். அடியோங்களுக்கு அருள் புரிய வேண்டும். போர்க்களத்திலே, போர்க்களம் இல்லை, நெற்களம் போர்க்களம், அந்த சங்கீரமான ஸ்தலத்துக்குள்ளே பாவைக்களம், பாவைக்களத்துக்குள்ள வந்து இருந்து அடியோங்கள விண்ணப்பத்தை கேட்க வேண்டும், திருவாராதத்தை சுவீகரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றான. பார்த்த மங்களாசாதத்தை ஆரம்பிச்சு விடுறான். ஆகினாலே ஆண்டாள் தத்துவம் எப்பேர் விட்டது அப்படின்னா, ஆஸ்டின்ஸ் ஆழ்வார்கள் இன்னைக்கோ ஒரு ஆழ்வார்கள், என்னைக்கோ ஒரு ஆழ்வார். இவா அப்படி இல்லை. ஆகையினால் ஆண்டாளுக்கு எத்தனை 10 பேருக்கு ஒரு பெண் பிள்ளை அப்படின்றார். இந்த விஷயத்தை சொல்லி அடுத்த பாசனத்துக்குள்ளேயும் என்ன சொல்றா? கம்ச சாணூர் வர்த்தனத்தை சொல்ல போகிறார். கிருஷ்ணன் லக்ஷ்மணன் வந்தே